கர்த்தர் இந்த நாளின் செய்தியை நமக்கு ஆசீர்வதித்து தருவாராக. இந்த நாளிலும் கூட நம்முடைய செய்தியின் தலைப்பாக இஃப் வி பிலாங் டு ஹிம் we inherit all his possessions. அதாவது நாம் அவருடையவர்களானால் அவருடைய சகலத்தையும் நாம் என்ன செய்கிறோமா? சுதந்திரித்துக் கொள்கிறோம். நாம் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால் அவருடையதெல்லாம் யாரோடது? நம்மளோடது. இப்போ நான் எங்கள் அம்மா அப்பாவுக்கு என் பிள்ளை அப்படின்னா அவங்களோடதெல்லாம் யாருக்கு? எனக்கு. ஒரு இல்லஸ்ட்ரேஷனோடு கூட நான் இதை ஸ்டார்ட் பண்ண விரும்புகிறேன். அதாவது ஒரு வீட்டில் அவங்களுக்கு 3 பிள்ளைகள், அதில் ஒரு பிள்ளைய என்ன செய்திருந்தாங்க, இன்னொரு வீட்டில் அவங்களுக்கு அப்போது பிள்ளைங்க இல்லாமல் இருந்துச்சு. ஸோ அந்த வீட்டில் அவங்க கேட்டிருந்தாங்கன்னு கொடுத்தாங்க. அதற்கு பிறகு அந்த வீட்லேயும் பிள்ளைங்க இருந்தாங்க, ஆனாலும் இந்த பிள்ளையும் அந்த வீட்டிலேயே இருந்து வளர்ந்தா. அப்போ அவங்க வருஷத்துக்கு ஒரு தடவை இந்த பிள்ளைங்களை பிக்னிக் கூட்டிகிட்டு போகிற மாதிரி டிஸ்னி வேர்ல்டு கூட்டிகிட்டு போவாங்க. டிஸ்னி வேர்ல்டுனா அது பிள்ளைங்களுடைய கனவு. அது எப்படின்னா, இப்போ நீங்கள் டிவியில் பிள்ளைங்கள்லாம் கார்ட்டூன் பார்க்குறீங்கல்ல, டொனால்ட் டக்கு, மிக்கி மவுஸு, அதெல்லாம் அங்கே நிஜமாகவே பார்ப்பீங்க. பெரிய பெரிய பொம்மையாக அது மாதிரி வருவாங்க. ஸோ பிள்ளைங்களுடைய கனவு அங்கே போகணுன்னு எல்லா பிள்ளைங்களுக்கும் ஆசை இருக்கும். ஸோ அப்படி ஒரு இடத்துக்கு அந்த பிள்ளைங்களை வருஷம் வருஷம் அவங்க பெற்றோரை லீவுக்கு கூட்டிகிட்டு போகிறது வழக்கம். அப்படி இருந்த சூழ்நிலையில் அவங்க என்ன செய்தாங்க, அந்த அந்த பிள்ளை வளர்ந்த வீட்டில் எல்லாரும் போகலான்னு பிளான் பண்ணுவாங்க. ஆனால் இந்த பிள்ளை அந்த நேரம் ஏதாவது ஒன்று சேட்டை பண்ணிவிட்டு ஏதாவது ஒன்று பண்ணிருச்சுன்னா இந்த பிள்ளை என்ன செய்திருவாங்க, நீ இவ்வளோ சேட்டை பண்ணால் அதனால் நான் உங்களை விட்டுட்டு போயிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு வருஷம் வருஷம் அந்த பிள்ளைய அங்கே விட்டுட்டே போயிருந்தாங்க. பிறகு அந்த பிள்ளைக்கு அந்த வீட்டில் நிறைய ப்ராப்ளம்ஸ் இருந்துச்சு. ஸோ திருப்பியும் அந்த பிள்ளையை இவங்க வீட்டுக்கே கொண்டு வந்து விட்டுட்டாங்க. அவள் இந்த வீட்டில், தன்னுடைய பெற்றோர் வீட்டில் அவள் வளர்றா. ஸோ இந்த வீட்டில் அவங்களுக்கு லீவ் வரப்போகிறது. இவங்களும் டிஸ்னி வேர்ல்டு போகணுன்னு பிளான் பண்ணிகிட்டு இருக்காங்க. நல்லா இருந்துட்டு இருந்த பிள்ளை திடீர்னு ஒரு மாதிரி வித்தியாசமாக அந்த வீட்டில் பிஹேவ் பண்ண ஆரம்பிக்கிறா. அதாவது தன்னை நார்மலான பிஹேவியர் இல்லாமல் தன்னை நல்லவள் என்று காட்டிக்கொள்வதற்காக அவள் பல காரியங்களை செய்து அதில் மாட்டிக்கிறா. ஸோ இது மாதிரி இருந்தோடனே அவங்க அப்பாவுக்கு ஒரே கவலை, என்ன இந்த பிள்ளை நல்லா இருந்தால் திடீர்னு இப்படி பண்ணுறா, சரி வா உன்ட்ட நான் தனியாக பேசணும்னு சொல்லி அவளை தனியாக கூப்பிடுறார். உடனே அந்த பிள்ளை சொல்கிறா, எனக்கு தெரியும் நீங்கள் என்னை எதுக்கு தனியாக கூப்பிட்டீங்கன்னு தெரியும், நான் அந்த தப்பெல்லாம் பண்ணேன், அதனால உன்னை டிஸ்னி வேர்ல்டு கூட்டிகிட்டு போக மாட்டேன்னு தானே சொல்ல போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ தான் அவங்க அப்பாவுக்கு, ஓஹோ இவள் தன்னை நல்லவளாக காண்பிச்சு நம்ம எப்படியாவது போகணுன்னு சொல்லி பிள்ளை ட்ரை பண்ணுறா அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அப்பா அவகிட்ட சொன்னார், இல்லை நீ நல்லவளாக இருக்கிறதுனாலையோ கெட்டவளாக இருக்கிறதுனாலையோ நாங்கள் டிஸ்னி வேர்ல்டுக்கு போல, நம்ம குடும்பமாக இருக்கிறதுனால, நீ யார், எங்கள் பிள்ளையாக இருக்கிறதுனால, நம்ம ஃபேமிலியாக இருக்கிறதுனால நம்ம என்ன செய்ய போகிறோம், டிஸ்னி வேர்ல்டுக்கு போகிறோன்னு சொல்லி அவளை கூட்டிகிட்டு போனாங்க. போனால் உண்மையாகவே அதிலிருந்து அவளோட ஆட்டிடியூடு ஃபுல்லாக மாறினதை அங்கே பார்க்க முடிந்தது. ஸோ அவளுக்கு அந்த ஐயோ எங்கள் அம்மா அப்பா விட்டுருவாங்களோ, அதை பண்ணிடுவாங்களோ, நான் தப்பு செய்கிறதுனால அப்படி ஆகிடுமோ இப்படி ஆகிடுமோ. யோசிச்சு பாருங்களேன், ஆண்டவர் உங்களையும் என்னையும் பாவிகளும் துரோகிகளுமாய் இருந்த பொழுது தம்முடைய பிள்ளைகளாக என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். தம்முடைய இரத்தத்தை, நீங்களோ நானோ செய்த ஒரே ஒரு கிரியை கூட, கர்மாலாம் கிடையவே கிடையாது, என்னுடைய கர்மாவினாலே நான் கிறிஸ்துவன் பிள்ளையாய் ஆனேன் அப்படின்னா அது இல்லவே இல்லை. அருமையானவர்களே, நம்ம பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கையில் கிறிஸ்து நம்ம என்ன செய்தார், தெரிந்து கொண்டார். எப்படி தெரிந்து கொண்டார்? பிள்ளைகளாய், இல்லை அடிமையாவா, நான் உன்னை விலை கொடுத்து வாங்கிட்டேன், உன்னைய அடிமையாக வச்சுக்கிறேன் ஆண்டவர் சொன்னாரா? இல்லை, பிள்ளையாய், சொந்த பிள்ளைகளாகவும் சுதந்திரர்களாகவும் தெரிந்து கொண்டார். இன்னொரு விஷயம், இன்னொரு சின்ன இல்லஸ்ட்ரேஷன் சொல்கிறேன், உண்மையாகவே நடந்தது. அமெரிக்காலெல்லாம் நாய், தெரு நாயெல்லாம் கிடையாது, வீடுகளில் தான் நாய் வளர்த்தாங்க. ஸோ ஒரு நாய் செகண்ட் ஓனர் வீட்டில் வந்து வளருது. ஒருத்தங்க அந்த நாயை எடுத்து வந்து வீட்டில் வளர்க்குறாங்க. அது நல்லா பகல்லெல்லாம் நல்லா இருக்கும். அங்கே நாயெல்லாம் வீட்டுக்குள்ளே தான் வளர்ப்பாங்க, ஏசி ரூம் அதுக்குன்னு இருக்கும், எல்லாம் அந்த மாதிரி இருக்கும். நைட் ஆச்சுன்னா அது ஒரு மாதிரி வித்தியாசமாக பிஹேவ் பண்ண ஆரம்பிச்சிருச்சு. என்ன ஆயிடுச்சுன்னா, நைட்டு அவங்க பெட்ரூமில் வந்து வெளியே அதை விட்டுட்டு கதவை அடைச்சிருவாங்க. நைட்டு ஃபுல்லாக அது உட்காரக்கூட செய்யாது, தூங்க செய்யாது. அந்த பெட்ரூம் வாசல்லையே இங்கேயும் அங்கேயும் நடந்துக்கிட்டு ஒரு மாதிரி சத்தம் போட்டுட்டு, அது சரியான தூக்கம் இல்லாததுனால அது சிக்காவே ஆயிடுச்சு. அந்த நாய் ஒரு 6 மாதத்தில் பயங்கர
பயங்கரமாக சிக்காயிடுச்சு. ஸோ இதை டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போனாங்க. அப்போ டாக்டர் சொன்னார், இதற்கு உடம்புல ஒன்றும் பிரச்சனை இருக்க மாதிரி தெரில, அதுக்கு மனசில் ஏதோ பிரச்சனை, ஸோ அது என்ன பிரச்சனைன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு இதோட ஹிஸ்ட்ரி, அது ஏன் இப்படி நடக்குதுன்னு பழைய ஹிஸ்ட்ரியை பார்க்கலான்னு அதோட ஃபர்ஸ்ட் ஓனர் யாருன்னு கண்டுபிடிச்சி அவங்கக்கிட்ட என்ன நடந்துச்சுன்னு கேட்குறப்போ என்ன ஆயிருக்குன்னா, அவங்க வீட்டில் அந்த நாயை செல்லமாக வளர்த்தாங்க. கடைசியில் வேறு ஒரு இடத்துலேருந்து அவங்க இன்னொரு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆக வேண்டியது இருந்துச்சு. ஸோ இந்த நாயை என்ன பண்ணுறதுன்னு தெரில. இவங்க என்ன செஞ்சிட்டாங்க, நைட்டு இருட்டில் இந்த நாய் தூங்கிட்டு இருக்கும்போது அதை தெருவில் விட்டுட்டு அவங்க என்ன செய்துட்டாங்க, போயிட்டாங்க. ஸோ இந்த நாய்க்கு என்னென்னா, ஐயோ இது மாதிரி நம்ம நைட்டு தூங்கினோன்னா நம்மளை என்ன செஞ்சுருவாங்க, விட்டுட்டு போயிடுவாங்க அப்படின்ற ஒரு பயத்தில் அது என்ன செய்கிறதில்ல, தூங்காமல் இருந்து அது சிக்காயிருச்சான். அருமையானவர்களை யோசிச்சு பாருங்களேன், ஒரு நாய்க்கு கூட அதுக்கு ஒரு சொந்த இடம், ஒரு சொந்தக்காரங்க வேணும்னு அது விரும்புகிறது. அருமையானவர்களே, ஸோ மனிதர்கள் நாம் எல்லாருமே சோஷியல் பீயிங்ஸ். நமக்கு ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் தேவை. அது இருக்கும் பொழுது நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே வேறையாக ஆகிடும். அருமையானவர்களே, அது நமக்கு இருந்தால், இன்றைக்கு வேதம் என்ன, இன்றைக்கி நமக்கு வாக்குத்தத்தம் என்ன, நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால், கலாத்தியர் 3:29 நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் ஆபிரகாமின் சந்ததியாராயும் வாக்கு தத்தத்தின்படி சுதந்திரராயும் இருக்கிறீர்கள். நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள் ஆனால், டு யூ பிலாங் டு கிரைஸ்ட்? நீங்கள் கிறிஸ்து உடையவர்களா, அவருடையவர்களா, அவருடைய சொந்தக்காரர் தானா? வேதத்திலிருந்து நம்ம பார்க்கலாம். 1 கொரிந்தியர் 6:20 பார்க்குறோம், கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, நான் உங்களை என்ன செஞ்சிட்டேன், விலைக்கு வாங்கிட்டேனே, ஆகையால் தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள். நீங்கள் யாரா, உங்களை விலைக்கு வாங்கிட்டேன், உங்களுடைய சரீரமும் ஆவியும் யாருடையது, தேவனுக்கு உரியது, தேவனுக்கு உடையவைகளாகிய உங்கள் சரீரத்தினாலும் ஆவியினாலும். அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, யூ பிலாங் டு மீ, நீ உனக்கு சொந்தம் இல்லை, நீ எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பாமல கீர்த்தனை பாட்டு, நீ உனக்கு சொந்தம் அல்லவே இல்லை. அது ஆண்டவருக்கு தெரியுது நீ யார், நீங்களும் நானும் யார், அவருடைய சொந்தக்காரங்க இல்லை. அன்னைக்கு வர்ஷிப்லேயும் சொன்னது மாதிரி அவர் உள்ளங்கைகளில் நாம் இருக்கிறோம், அவருடைய கண்ணன் மணிகள் நம்மை அவர் வைத்திருக்கிறார், இருதயத்தின் நினைவுகளிலே அவர் நம்மை சுமக்கிற தேவனாய் இருக்கிறார். அருமையானவர்களே, ஸோ நாம யாரு, அவருக்கு சொந்தமானவர்கள். நமக்கு எந்த வேல்யூவும் இல்லாதப்போ அவர் என்ன செய்தார், தம்முடைய சொந்த குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி நம்ம என்ன செய்தார், விலையாக அவருடைய ரத்தத்தை. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நம்மளை நேசிச்சிருந்தா தன் மடியில் இருந்த சொந்த குமாரனை உங்களுக்காகவும் எனக்காகவும் அனுப்பி நம்மளை விலைக்கு என்ன செஞ்சிட்டாரு, அவர் வாங்கி விட்டார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ அவருக்கு நல்லா தெரியும் நீங்களும் நானும் யார், அவருடைய சொந்தக்காரர்கள், அவருக்கு உரியவர்கள் என்று சொல்லி அவருக்கு தெரியும். ஆனால் நமக்கு தெரியுதா, அதுதான் இங்கே பிரச்சனையே. அருமையானவர்களே, ஸோ நமக்கு தெரிந்தால், இப்போ நான் என்ன கேட்குறேன், இப்போ உங்கள் வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களை நீங்கள் யோசிச்சு பாருங்களேன். அந்த பிள்ளைங்க உங்களோட கூட இருக்கும் பொழுது அவங்களுக்கு எப்படி இருக்கும், எனக்கு எங்கள் அம்மா இருக்காங்க, எனக்கு பசிச்சா அவங்க சாப்பாடு கொடுப்பாங்க, எனக்கு என்ன ட்ரெஸ்ஸு வேணும்னு அவங்களுக்கு தெரியும், அவங்க அதை எனக்கு தருவாங்க, எனக்கு தண்ணி தேவைன்னா நான் கேட்பேன், என்ன வேணும்னாலும் நான் என்ன செய்வேன், எங்கள் அம்மா அப்பா கிட்ட என்னால் சொல்ல முடியும், கேட்க முடியும். அவங்க வெளியே போனாங்கன்னு என்னை கூட்டிகிட்டு போவாங்க, எதுவாக இருந்தாலும் என்கிட்ட என்ன செய்வாங்க, சொல்லிட்டு செய்வாங்க. நானும் சொல்ல முடியும், அவங்களும் என்னால் என்கிட்ட சொல்ல முடியும். யார் பெற்றோர் இல்லாதவர்களுக்கு தான் அந்த அருமை தெரியும். ஸோ ஒரு சென்ஸ் ஆஃப் வீட்டில் இருக்கும் பொழுது நம்முடைய நடை உடை பாவனை நம்முடைய பெற்றோர் கூட இருக்கும்போதே நமக்கு என்னது, ஒரு பெரிய தைரியம் நமக்கு இருக்கிறது. அருமையானவர்களே, ஸோ இது எல்லாமே சேஞ்ச் ஆகும் இல்லை, நமக்குரியவர்கள் நம்மோடு கூட இருக்கும் பொழுது எல்லாத்துலேயுமே ஒரு டிஃப்ரென்ஸ் நம்மளுக்கு தெரியும். ஸோ கிறிஸ்துவுக்கு தெரியுது நாம் அவருக்குரியவர்கள் என்று சொல்லி. ஆனால் நமக்கு தெரிந்தால் நம்ம எவ்வளோ அவருக்கு முக்கியம், அவரால் எவ்வளோ நேசிக்கப்படுறோம், அவருடைய கண் எப்பொழுதும் நம்ம மேலே இருக்குது, அவர் எப்போவும் நோக்கமாக ஏங்கி கொண்டிருக்கிறார். நீங்களும் நானும் அவருக்காக நம்ம உட்காருவோமா, அவர்கிட்ட பேசுவோமா, அவரோடு நடப்போமா, அவர்கிட்ட கேட்டு செய்வோமான்னு ஏங்கி கொண்டு இருக்கிறார். ஸோ அது நமக்கு தெரிந்தால்
நம்ம வீட்டு பிள்ளைங்க எப்படி உரிமையாக இருக்காங்களோ அது மாதிரி நம்மளும் என்ன செய்வோம், எல்லாமே மாறும். அருமையானவர்களே, நம்முடைய நடை உடை பாவனை எல்லாமே மாறும். நமக்கு அது இல்லை. யோசிச்சு பாருங்களேன், நான் எப்போது அதை ரொம்ப யோசிப்பேன். இப்போது நான் ஒரு பாதையில் போயிட்டுருக்கேன். அங்கே போகும்போது எனக்கு ஒரு கஷ்டம் வருது, யாரோ ஒன்று சொல்கிறாங்க, உடனே ஐயோ என்னை சொல்கிறாங்களேன்னு உட்காந்து நான் அழுகுறேன். இல்லை யாரோ என்னை திட்டுறாங்க, உடனே அழுகுறேன். இல்லை அவங்க என்னை சொல்கிறாங்க, நான் உடனே என்ன செய்கிறேன், சண்டை போடுறேன். என் கூட யார் இருக்கா? தேவன் என்னோட கூட இருக்கார். அவர் என்ன சொல்லுவார், என்ன நினைப்பார் பாரு. கொஞ்சமாவது உனக்கு அறிவு இருக்கா? நான் தான் கூட இருக்கேன்னு நீ ஏன் போய் சொல்கிற? உங்கள் பிள்ளைங்க அதை செஞ்சாங்கன்னா நீங்கள் சும்மா இருப்பீங்களா? நீங்கள் கூட இருக்கும் பொழுது அவங்களாகவே போய் அவங்களுடைய பிரச்சனைகளை தீர்த்துக்கிறாங்க, அவங்களாகவே அவங்களுடைய பிரச்சனைகளை நினச்சி அழுகுறாங்க, உங்ககிட்ட சொல்கிறதே இல்லை அப்படின்னா உங்களுக்கு எப்படி இருக்கும்? அதை விட இன்னும் ஆண்டவர் உங்களையும் என்னையும் குறித்து அவர் என்ன செய்கிறார், படுற மாதிரி நாம் அந்த சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் இல்லாமல் இருக்கிறோமா? அருமையானவர்களே, மனுஷர் நம்ம செய்கிறதை மறந்து விடலாம். அருமையாக நான் எப்போவுமே சொல்லுவேன், அப்படி அவ்வளோ வார்த்தைகள், நான் உன்னை ஒரு நாளும் மறக்க மாட்டேன், என் உயிர் போகிற அன்னைக்கு தான் நம்மளுடைய பிரிவு இருக்கும், அன்னைக்கு கூட பிரிய மாட்டோம், சேர்ந்தே போயிடுவோம்லாம் பேசின காரியங்கள் எல்லாம் இருக்கும். அருமையானவர்களே, ஆனால் தேவன் சொல்கிறார், அவர் நம்மையும் மறக்க மாட்டார். நம்ம அவருக்கென்று செய்கிற சின்ன சின்ன கிரியைகளை கூட அவர் என்ன செய்ய மாட்டாராம், மறந்து விடுகிறதற்கு அவர் அநீதி உள்ளவர் அல்ல. இல்லை, அவர் சொல்லுகிறார், நீங்கள் அவருடையவர்கள் ஆனதால், அதாவது அவருடைய சீஷர்களை குறித்து, அவருடையவர்களுக்கு நீங்கள் ஒரு கலசம் தண்ணீர் கொடுத்தா கூட என்ன செய்யறதில்ல, அதன் பலனை நீங்கள் அடையாமல் போவதில்லை. அவ்வளோ வேல்யூ அது. நீங்கள் கிறிஸ்து உடையவர்கள். கிறிஸ்து யார்? தேவனுடையவர். அப்போது எல்லாமே வானத்திற்கும் பூமிக்கும் சகல அதிகாரமும் அவருக்கு இருக்குன்னா, நான் யோசிச்சு பாருங்க, ஒரு ராஜா வீட்டு பிள்ளை தெருவில் போய் ஒரு நாய் கொலைக்குதுன்னா அங்கே போய் சண்டை போட்டுக்கிட்டு இருந்துச்சுன்னா அது ராஜாவுக்கு அழகா? யோசிச்சு பாருங்கள். இப்போ நீங்களும் நானும் அந்த அவருக்கு உரியவர்கள் என்ற அந்த அறிவு நமக்கு இருந்துச்சுன்னா நாம் இப்போ பிஹேவ் பண்ணுற மாதிரி கண்டிப்பாக என்ன செய்ய மாட்டோம், பிஹேவ் பண்ண மாட்டோம். நம்முடைய உண்மையாக சொல்கிறேன், ஒரு டீசெண்டான வீட்டிலேருந்து வந்தாங்கன்னாலே அவங்களோட பிஹேவியரு தெரியும், என்ன பேக்ரவுண்ட்லேருந்து வர்றாங்களோ. இல்லை, அதான் நம்மளுடைய சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங் எப்படி இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்முடைய நடை உட பேச்சு எல்லாமே. இல்லை, பேதுருவை பார்த்து சொல்கிறாங்க, பேதுரு எனக்கு இயேசுவை யாருன்னே தெரியாதுன்றாரு. மத்தேயு 26:73 3வது தடவை இந்த இயேசு கிறிஸ்து எனக்கு யாருன்னே தெரியாதுன்னு சொல்கிறப்போ அங்கே சுற்றி இருக்கிறவங்களாம் அந்த பேதுரு கிட்ட சொல்கிறாங்களாம், நீ மெய்யாகவே அவரோடு இருந்தவன், உன் பேச்சு உன்னை என்ன செய்கிறது, வெளிப்படுத்துகிறது. அங்கே எவ்வளோ பேர் இருந்தாங்க, ஆனால் இந்த ஒரு பேதுருடைய பேச்சு யாரோட பேச்சு மாதிரி இருக்குது? இயேசு கிறிஸ்துவன் பேச்சு போல இருக்கிறது. உங்களையும் என்னையும் பார்த்து அப்படி சொல்ல முடியுமா? வேறு எதில் இன்றைக்கி போய் பெருசாக நான் ஊழியம் செய்யலைன்னு உட்காந்து அழுகுறீங்களே, செய்ய முடியலன்னு சாக்கு போக்கு சொல்கிறோமே, நம்முடைய நடை உடை பாவனை இயேசுவை காட்டுகிறதா? அக்கம் பக்கத்தில் இருக்கிறவங்கள நேசிக்கிறோமா? நம்மை நேசிக்கிறது போல நாம் மற்றவர்களை நேசிக்கிறோமா? உதவி செய்ய முடிகிறதா? கோபப்படாமல் இருக்க முடிகிறதா? சகிக்க முடியாமல் இருக்கிறதா? கிறிஸ்து நமக்கு இறங்குகிறது போல நாம் பிறருக்கு இறங்க முடிகிறதா? யோசிச்சு பாருங்களேன், நம்முடைய பழக்க வழக்கங்கள் எப்படி இருக்கிறது? யாத்ராகமம் 34:28-30 வரைக்கும் பார்க்குறோம். மோசே 40 நாள் இரவும் பகலும் தேவனோடு கூட அவருடைய சமூகத்தில் சீனாய் மலையில் அப்பம் புசிக்காமல் தண்ணி குடிக்காமல் இருக்கிறார். அங்கேருந்து இறங்கி வராரு. ஆண்டவர் தன்னோடு பேசினதை இஸ்ரவேல் புத்திரருக்கு சொல்கிறாரு. மோசேக்கு தன் முகம் பிரகாசித்தது தெரியவில்லை, ஆனால் இஸ்ரவேல் புத்திரரோ அவருடைய முகம் பிரகாசிக்கிறது, ஆண்டவருடைய முகத்தை போல அது மகிமையாக இருந்ததினால அவங்க என்ன செய்கிறாங்க, அவர் பக்கத்தில் வருகிறதுக்கே என்ன செஞ்சாங்களாம், பயந்தார்களாம். அருமையானவர்களே, இன்னைக்கு அதுதான் கேட்குறேன், இன்றைக்கி அதுதான் நான் சொல்கிறேன். உண்மையாகவே நம்முடைய மைண்டில் ஐ பிலாங் டு கிரைஸ்ட், நான் கிறிஸ்துவுக்கு உடையவள் என்றதான அந்த நிச்சயம் இருந்துச்சுனாலே இன்னைக்கு உலகத்தில் நம்மை சுற்றி நடக்கிற சூழ்நிலைகளை நாம் பார்க்க மாட்டோம்.
கிறிஸ்து ஜெயித்தது போல நான் என்ன செய்வேன்? ஜெயிப்பேன். அவர் சொல்கிறார்ல, நான் ஜெயம் கொண்டு என் பிதாவின் சிங்காசனத்திலே உட்கார்ந்துருக்கிறது போல ஜெயம் கொள்ளுகிறவன் எவனோ அவனை என்ன செய்வான்? என்னோடு கூட உட்காருவான். ஸோ என் கிறிஸ்து ஜெயித்தார், அதனால் நான் ஜெயிப்பேன். என் கிறிஸ்து சகித்தார், அதனால் நான் சகிப்பேன். என் கிறிஸ்து சாந்தமும் மனத்தாழ்மையும் உள்ளவர், அதனால் நான் சாந்தமும் மனத்தாழ்மையுமாய் இருப்பேன். அருமையானவர்களே, என் கிறிஸ்து நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார், அதனால் நானும் என்ன செய்வேன்? நன்மை மாத்திரமே செய்வேன். நீங்கள் எனக்கு யார் என்ன தீமை செய்தாலும் பரவாயில்ல, நான் நன்மை மாத்திரமே செய்வேன் என்று சொல்லி நம்மளால் செய்ய முடிகிறதா? அருமையானவர்களே, ஜென்ம சுபாவம் கிறிஸ்துவுடையவர்கள் ஆனால், அதாவது நம்ம கிறிஸ்துவுக்குள் பிறந்திருந்தோம் என்றால், கிறிஸ்துவை நம்முடைய சொந்த இரட்சகராக ஏற்றுக்கொண்டிருந்தோம் என்றால், என்னுடைய தாத்தா பாட்டி அப்பா அம்மா கிட்ட இருந்த சுபாவம் எதுவும் என்னிலே தெரியவே தெரியாது. எதில் நான் ரொம்ப வீக்காக இருந்தேனோ அதில் டோட்டலாக நான் மாறி இருப்பேன். மோசேயை பாருங்களேன், ராஜா வீட்டில் பார்வோன் வீட்டில் வளர்ந்தார். பயங்கர கோபம்னா பயங்கர முற்கோபம் உள்ள ஒரு மனுஷர். அங்கே ஒரு எகிப்தியனும் சண்டை போடுறதை பார்த்து என்ன செஞ்சிட்டாரு? பேச்சுவார்த்தைக்கெலாம் இடமே இல்லைங்க. அங்கேயும் இருக்கீங்க கொஞ்சம் பேர், பேச்சுவார்த்தைக்கெலாம் இடமே இல்லை. உடனே கை தான் என்ன செய்யும்? அங்கே தூக்கும், கை ஓங்கும். அடித்தார், செத்தே போயிட்டார் ஒரு ஆள். அவ்வளோ பெரிய கோபக்காரர். ஆனால் அந்த மோசே ட்ரைனிங் முடிஞ்சு வராரு. அவரை குறித்து வேதம் என்ன சொல்லுகிறது? பூமியில் உள்ள சகல மனிதரிலும் மிகுந்த சாந்த குணமுள்ள, எண்ணாகமம் 12:3 நினைக்கிறேன். பூமியில் இருக்கிற எல்லா மனுஷன்லேயும் ரொம்ப சாந்தமானவர் யாராம்? மோசே. ஸோ இது எப்படி நடந்தது? ஆண்டவர் கொடுத்த ட்ரைனிங். இன்றைக்கி நீங்களும் நானும் ஆண்டவரை பிடிச்சி எத்தனை வருஷம் ஆச்சு? என்ன மாற்றம் தெரிகிறது? அதுலேயும் முக்கியமாக அந்த ஃபவுண்டேஷ்னல் வீக்னஸ், எதில் நான் இல்லாமல் இருக்கிறேனோ அதில் நான் தேவனுடைய பலத்தை, தேவனுடைய சுபாவத்தை நான் காட்டுகிறேனா, இல்லை இன்னும் என் ஜென்ம சுபாவத்திலே தான் நான் இருக்கிறேனா? சகேயு பாருங்களேன், அவர் ஆயக்காரர், டாக்ஸ் கலெக்டர். அவர் அதாவது அநியாயமாய் மக்கள் இடத்துல என்ன செய்கிறாரு? அங்கே பணத்தை வாங்குகிறவராக இருக்கிறார். அங்கே சம்பளம் கிம்பளம் எல்லாம் உண்டு. ஆனால் இயேசுவை பார்த்து வீட்டுக்கு தான் கூட்டிகிட்டு போனார். அன்னைக்கே ரட்சிக்கப்பட்ட அன்னைக்கே அவ்வளோ பெரிய சேஞ்ச். அவர் என்ன எதில் அவர் தப்பு பண்ணார்? பணத்தில் தான் தப்பு பண்ணார். ரட்சிக்கப்பட்ட அன்றைக்கே அவர் இடத்துல அவ்வளோ பெரிய சேஞ்ச். அவர் என்ன சொல்கிறாரு? நான் யார் இடத்துலாவது அநியாயமாய் வாங்கினது உண்டானால் நாலத்தனையாய் அவங்களுக்கு என்ன செஞ்சிடறேன்? திரும்ப கொடுத்துட்றேன். ஸோ எதில் வீக்காக இருந்தாரோ அதில் தேவனுடைய சுபாவத்தை அவர் அங்கே வெளிப்படுத்த ஆரம்பித்தார் என்று சொல்லி பார்க்கிறோம். சவுல் அவர் கிறிஸ்துவுடையவர்களை என்ன செய்கிறார்? துன்பப்படுத்துகிறவர்களாகவும், சிறைச்சாலையில் போடுகிறவராகவும், கொலை செய்கிறவராகவும் அவர் அவ்வளோ கிறிஸ்தவர்கள் அப்படின்னால அவங்களுக்கு அகெயின்ஸ்டாக அப்படி இருந்தார். ஆனால் அதே பவுல் இவர் என்ன செய்தார்? அடி வாங்கினார், கல்லெறி உண்டார். அவர் சொல்கிறாரு, கிறிஸ்துவுக்காக நான் பைத்தியக்காரன் என்று சொல்லுகிறார். ஸோ இன்றைக்கு நீங்களும் நானும், நமக்கு சின்ன வயசுலேருந்து நம்மளை சொல்லி வளர்த்துருப்பாங்க, ஐயோ இவன் சரியான கோபக்காரன், இல்லை இவன் சரியான சண்டைக்காரி, இவன் சரியான சோம்பேறி, ஏதாவது ஒன்று சொல்லியிருப்பாங்க. நம்மளை பற்றி நம்மளுக்கே கூட தெரியும். அதில் இன்னும் அப்படியே தான் இருக்கோமா? அது இன்னும் மோசமாக தான் போய்கிட்டு இருக்கா? இல்லை அதில் ஒரு சேஞ்ச் இருக்கா? அருமையானவர்களே, என்ன நான் சொல்ல வரேன்னா, அது இவரை குறித்து நிறைய பேர் சொல்லுவாங்க வயசானா சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. சாலமோன் ராஜாவை குறித்து அவ்வளோ பெரிய ஞானி உலகத்தில், ஆனால் அவரை குறித்து வேதம் சொல்லுகிறது, அவருக்கு வயசானப்போ அவங்களுடைய மனைவிகள் இன்னும் அவருடைய இருதயத்தை என்ன செஞ்சாங்களாம்? 11:4 1 ராஜாக்கள் 11:4 சாலமோன் வயது சென்ற போது அவனுடைய மனைவிகள் அவன் இருதயத்தை அந்நிய தேவர்களை பின்பற்றும்படி சாய பண்ணினார்கள். ஸோ தயவு செய்து வயசானா சரியாயிரும் இல்லை. ஆனால் இது எப்போ மாறும்னா, நான் செய்கிறது ரைட்டுன்னு நம்ம சாதிச்சுட்டு இருக்கிற வரைக்கும் அது மாறவே மாறாது. என்னைக்கு இது தப்புன்னு ஒரு சின்ன பிள்ளை சொன்னால் கூட, ஆமாம் நான் தப்பாக பேசிட்டேன்,
நான் தப்பு பண்ணிட்டேன்னு என்றைக்கு ஒத்துக்கொள்கிறோமோ அன்றைக்கு அது மாறும். இன்றைக்கும் எனக்கு தெரிஞ்ச ஒரு வயதான ஒரு இருக்கிறார், அதாவது நல்ல ஒரு விசுவாசி, ஆண்டவரை பின்பற்றுகிறவர் தான் அவர். ஆனால் அந்த காலத்தில் அந்த கோபத்தில் கெட்ட வார்த்தை பேசுறது, சாபம் போடுறது, அது மாதிரி ஒரு நபர். இன்றைக்கும் அவர் சர்ச்சுக்கு போகிறாரு, நல்லா அபிஷேகம் பெற்றவர்னு சொல்கிறாங்க, நல்லா கர்த்தரை பின்பற்றுகிறாருன்னு சொல்கிறாங்க. ஆனால் வயசாயிருச்சு பார்த்திங்கன்னா தன்னையும் அறியாமல் கெட்ட வார்த்தையை பேசிக்கிட்டு சாபத்தை வீட்டுக்குள்ளாரையே தானாகவே இங்கேயும் சும்மா இங்கேயும் அங்கேயும் நடக்கிறப்போ அதுதான் வருது. எதில் பழக்கப்படுறோமோ அதுதான் என்ன செய்யும், வரும். ஸோ அது நான் செய்கிறது தப்பு, அதுதான் நான் சொல்கிறேன். இன்றைக்கு நாம் செய்கிற காரியங்களை நாம் இன்றைக்கு மாற்றிக்கொள்ளாவிட்டால் 5இல் வளையாதது என்ன செய்ய முடியாது, 50இல் வளைகிறது ரொம்ப கஷ்டம். ஸோ நம்ம இன்றைக்கு அதை மாற்றாவிட்டால் அது பின்னாடி மாறும், அது சரியாயிடும் அப்படின்னு சொல்கிறதுல அர்த்தமே இல்லை. ஸோ கிறிஸ்துவின் உடையவர்களாக என்றால் நம்முடைய சொந்த சுபாவங்கள், ஜென்ம சுபாவங்கள் கண்டிப்பாக மாறணும், நம்ம ஆவிக்குரியவர்களாய் ஆகணும். அருமையானவர்களே, கலாத்தியர் 5:24 கிறிஸ்துவனுடையவர்கள் குறித்து ஒரே ஒரு கிரைட்டீரியா தான், அவங்க எப்படி இருப்பாங்கன்னு ஒரே ஒரு வசனம் தான் சொல்லியிருக்குது. கிறிஸ்துவனுடையவர்கள் தங்கள் மாம்சத்தையும் அதன் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்திருக்கிறார்கள். எனக்குன்னு சொந்த விருப்பமும் கிடையாது, வெறுப்பும் கிடையாது. எனக்குன்னு எதுவும் இல்லை. ஆண்டவரே நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுதான். இன்றைக்கு நம்மளால் அப்படி இருக்க முடியுதா? யோசிச்சு பாருங்கள். இஷ்டத்துக்கு இல்லை, சொந்த இஷ்டத்துக்கு நம்ம ஓடி ஆடி தூங்கி சாப்பிட்டு எல்லாம் நம்ம இஷ்டம்தான், நான் செய்கிறது தான் ரைட்டுன்னு நினச்சிக்கிட்டு ஓடிக்கொண்டு இருந்தோம் என்றால் அது கடைசி வரைக்கும் மாறாது. தயவு செய்து இந்த நாளிலே ஆண்டவரே என்னை மாற்றும்படி நான் உம்முடையவள் என்று சொல்லிக் கொள்கிறேன். யோசிச்சு பாருங்கள், இது நம்ம இப்படிலாம் மாறாமல் இருப்பது நிமித்தமாக நம்முடைய பிதாவுக்கு நம்ம என்ன செய்கிறோம், அவப்பெயர்களாய் சுற்றி திரிகிறோம். அவரை ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் நற்கிரியை செய்யுங்க, அப்போ உங்களுடைய நற்கிரியைகளை பார்க்குற பூமியின் மனுஷர் என்ன செய்வாங்க, பரலோகத்தில் இருக்கிற பிதாவை மகிமைப்படுத்துவாங்க. அதே இது நம்ம துர்க்கிரியை செய்தால் யோசிச்சு பாருங்களேன். ஸோ தயவு செய்து நம்முடைய சுபாவங்களை மாற்றும்படி நம்ம இந்த நாளிலே ஒப்பு கொடுப்போம். அருமையானவர்களே, ஸோ ஆண்டவர் நம்ம எப்படி இருந்தாலும் அவருடைய பிள்ளை. தயவு செய்து இது ஒரு விஷயம், இன்னைக்கு பிரதரும் எனக்கு அந்த ஒரு பாயிண்ட் எனக்கு, அதாவது குற்ற மனசாட்சி, அதை குற்றப்படுத்துறது யாரு, நம்மளை பிசாசு இல்லை, இரவும் பவம். ஆனால் நான் ஒன்று அதுக்காக குற்ற மனசாட்சி, குற்ற உணர்வு இல்லாமல் இருக்கணுமா? இல்லை. தாவீதுடைய ஒரு பெரிய கிஃப்டே அதுதான். தாவீது தேவனுடைய இருதயத்திற்கு ஏற்றவன் என்று பெயர் பெற்றதுக்கு ஒரே ஒரு நல்ல சுபாவம் அவரிடத்துல என்ன இருந்துச்சுன்னா, தப்பு செய்யாமல் இல்லை, ஆனால் செய்யும்போது அது யார் சொன்னாலும் இல்லை, அதற்கு ஏற்ற பனிஷ்மெண்ட் வருகிறத கண்டார்னா உடனே ஊர் மக்களுக்கு முன்னாடி, ஆண்டவரே இந்த ஆடுகளை என்ன செஞ்சிச்சு, ஆண்டவரே நான் தப்பு செஞ்சேன், எனக்கு தண்டனையை கொடுங்க ஆண்டவரேன்னு சொல்லி அவர் அங்கே அந்த தவறுகளை ஒத்துக்கொள்ளக்கூடிய உணர்வுள்ள இருதயம் அந்த தாவீதுக்கு இருந்துச்சு. ஸோ உணர்வுள்ள இருதயம் வேற, அதாவது தப்பு செய்கிறேன், நான் இதை சொல்லாமல் செஞ்சுட்டேன், இல்லை நான் அப்படி இருந்துட்டேன் இப்படி இருந்துட்டேன், அந்த உணர்வு வரும்பொழுது இம்மீடியட்டாக ஆண்டவரிடத்திலும் மனிதரிடத்திலும் தப்பு செஞ்சுட்டேன், நான் இனிமேல் செய்யாமல் இருக்கேன். நீ உண்மையாக சொல்கிறேன், ஆண்டவரத்தில் மட்டும் நம்ம கேட்டோன்னா அது மாறாது. கண்டிப்பாக மனிதரிடத்துலையும் நம்ம, ஏன்னா மனுஷர்கிட்ட தானே தப்பு பண்ணுறோம். யோசிச்சு பாருங்களேன், அந்த கெட்ட குமாரன் என்ன செஞ்சான், பரத்திற்கு விரோதமாகவும் உமக்கு விரோதமாகவும் நான் என்ன செய்தேன், தவறு செய்தேன் என்று கேட்டானே. ஸோ முடிஞ்ச வரைக்கும் ஆண்டவரிடத்துலையும் மனுஷரிடத்துலையும் சாரி சொல்லி பழகலைன்னா மாறாது. ஏன்னா நல்லா ஆளுங்க தான் நம்ம. ஆண்டவர் எப்படிப்பட்டவரா, தீமையே செய்யாத பரிசுத்தர். அவர்கிட்ட சாரி சொல்லிடுறோம், அவர்கிட்ட மன்னிப்பு கேட்டுடுறோம். ஆனால் உலகத்தில் மனுஷங்க எல்லாருமே தவறுகிறவர்கள் தான். ஆனால் அவங்கக்கிட்ட நமக்கு சாரி சொல்கிறதுக்கு ஈகோ என்ன செய்யுது, இடிக்குது. தயவு செய்து அதை செஞ்சோன்னா அது கண்டிப்பாக ஏன்னா அது நமக்கு ஒரு வெட்கத்தை கொடுக்கும். திருப்பி நம்ம இப்படி பண்ணுறோமே அப்படின்னு நமக்கு என்ன செய்யும், அது ஒரு வெட்கத்தை கொடுக்கும், அது நம்முடைய சுபாவத்தை மாற்றும். இல்லை, அந்த கெட்ட குமாரனை குறித்து லூக்கா 15 நம்ம பார்க்குறோம். அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் யோசிச்சு பாருங்கள், நம்மளை அந்த சிச்சுவேஷனில் வச்சு பார்க்கலாம். அப்பாவுடைய ஆஸ்தி எல்லாத்தையும் மோசமான வழியில் அவருங்க அழித்து விட்டு அங்கே அப்பா கிட்ட வரார்.
அங்கே அப்பா என்ன செய்கிறாரு, வந்து அப்பாட்ட மன்னிப்பு கேட்குறாரு. அப்பா அவரை ஏற்றுக்கொள்கிறார். இன்னும் வீட்டில் என்னெல்லாம் பெஸ்ட்டாக இருக்கோ அது எல்லாவற்றையும் அவருக்கு கொடுத்து அங்கே பெரிய விருந்து கொண்டாடல் உண்டாகிறது. ஸோ நம்முடைய பரமபிதா நீ என்ன சொல்கிறார், நீ யாராக இருந்தாலும் சரி, எப்படி இருந்தாலும் சரி, நீ யார், என் பிள்ளை, உனக்காக நான் என் ரத்தத்தை சிந்திட்டேன், நீ என் மகன் என்று சொல்லி அங்கே அவர் ஏற்றுக்கொள்கிறதை பார்க்கிறோம் அருமையானவர்களே. அதே மாதிரி லூக்கா 15ஆம் அதிகாரம் 1-7 வரைக்கும் 100 ஆடு இருக்க ஒரு இடத்துல, அதில் ஒரு ஆடு என்ன செய்யுது, திமிர் பிடிச்சி அது என்ன செஞ்சிருது, எங்கேயோ தொலைஞ்சு போயிடுது. யோசிச்சு பாருங்களேன், 100 பேர் ஒரே இடத்துல இருக்கும், அதில் ஒன்று மட்டும் என்ன செய்யல, சொன்ன பேச்சு கேட்கல, அது தலை தெறிக்க எங்கேயோ ஓடிச்சு. ஆனால் அந்த நல்ல மேய்ப்பன், ஆடுகளுக்காக ஜீவனை கொடுக்கிறவர் 99ஐயும் விட்டுட்டு என்ன செஞ்சார், தொலைஞ்சு போனால் அந்த ஒன்றை தேடி போய் அதை தோளில் போட்டு சந்தோஷமாக திருப்பி கொண்டு வந்து மந்தையில் சேர்த்தார் என்று சொல்லி பார்க்குறோம். ஸோ நீ எப்படி இருந்தாலும் நீ யார், என்னுடைய ஆடு அப்படிங்கிற அந்த ஒரு சென்ஸ் ஆஃப் பிலாங்கிங், நீ என்னுடையவன் என்று சொல்லுகிற தேவன் நம்முடைய தேவனாக இருக்கிறார் அருமையானவர்களே. எசேக்கியேல் 16:8-63 ஓசியா 1-3 அதிகாரங்கள் வரைக்கும் மனைவி, அதாவது ஒரு மணவாளனுடைய மனைவி, அந்த ஓசியாவுடைய மனைவி, அந்த எசேக்கியேல்ல ஒரு அந்த தேவனுடைய மனைவி என்று சொல்லி அங்கே மணவாளி என்று சொல்லி பார்க்குறோம். ஆண்டவர் தான் எல்லாமே செய்கிறாரு, ஆனால் துரோகம் செஞ்சுட்டு என்ன செஞ்சாங்க, போயிடுறாங்க. துரோகம்னா அவ்வளோ துரோகம், ஊருக்கே தெரிகிற மாதிரி விபச்சாரம், அவ்வளோ மோசமாக போகிறாங்க. ஆனால் அந்த ஓசியா என்ன செய்கிறாரு, திரும்பவும் போய் அவங்கள ஆண்டவர் சொல்கிறாரு, சரி விடு, அவளை திரும்பவும் நீ பணத்தை கொடுத்து என்ன செய், கொண்டு வா, அவளை உன் மனைவி ஆக்கிக்கொள்ள என்று சொல்லி அங்கே சொல்லுகிறார். ஸோ ஆண்டவர் இன்றைக்கு உங்களையும் என்னையும் பற்றி அப்படி நீ எப்படி இருந்தாலும் நீ யார், என்னுடைய மனைவி என்று சொல்லி அக்செப்ட் பண்ணுகிற அவ்வளோ பெரிய ஒரு நல்ல இருதயம் அவருக்கு இருக்கிறது என்று சொல்லி பார்க்குறோம். ஆனால் இன்னைக்கு ஒரு சிலர் என்ன செய்கிறாங்க, ஒருத்தங்களுக்கு ஒரு பிரச்சனை, ஒரு வியாதி, ஒரு போராட்டம்னா அவன் அப்படி இருந்தான், அதனால தான் அவனுக்கு இப்படி வந்துச்சு. தயவு செய்து நம்ம அப்படி சொல்லுகிறவர்களாக இருக்க வேண்டாம். நம்மளும் அப்படி தானே இருந்தோம், யோசிச்சு பாருங்கள். நம்ம எப்படி இல்லாமோ இருந்தோமே, இல்லை, நம்மை மன்னித்த தேவன். நம்ம அவங்களுக்காக முடிந்த வரைக்கும் பரிந்து பேசி நம்ம என்ன செய்வோம், ஜெபம் பண்ணுவோம் அருமையானவர்களே. மத்தேயு 20:1-16 வரைக்கும் திராட்சை தோட்டத்து எஜமான் காலையிலேருந்தே ஆட்களை வைக்கிறாரு. கடைசியாக 11ஆம் மணி வேலையில் தான் ஒரு சிலரை கூப்பிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க ஒரே 1 மணி நேரம் தான் அங்கே வேலை செய்கிறாங்க. அவர் ஆனால் அவங்களே என்ன செய்கிறாரு, இவங்க அவங்களுக்காக பரிந்து பேசுகிறார். இவங்க யார், எனக்காக வேலை செஞ்சவங்க, என் வேலையால். ஸோ ஆண்டவர் அப்படிப்பட்டவர். நீங்கள் அவருக்காக செய்கிற சின்ன சின்ன விஷயங்கள், அதுக்காக நான் இப்படியே சின்னதாகவே செய்வேன், நான் கடைசியாகவே வருவேன், நான் லேட்டாகவே வருவேன், ஆண்டவர் எப்படி வந்தாலும் அக்செப்ட் பண்ணுவேன்னு வேணுக்குனே பண்ணால் அது என்னன்னு எனக்கு தெரியல. ஆனால் ஆண்டவர் அவருக்கென்று செய்கிற சின்ன சின்ன காரியங்களை கூட அவர் அங்கீகரிக்கிறார். அப்படி இருக்கிறவங்க கிட்ட நம்ம எப்படி இருக்கணும் யோசிச்சு பாருங்களேன். நம்ம செய்கிற சின்ன சின்ன விஷயத்துக்கு கூட அவர் அங்கீகாரம் கொடுக்கிறவர் என்றப்போ, அவருக்கு நம்ம எவ்வளோ செய்தாலும் அது என்ன செய்யாது, பத்தவே பத்தாது. இன்றைக்கெலாம் அழகாக பாட்டு பாடணும், என் ஜீவன் முடியும் வர, என் நாட்கள் முடியும் வர, என் சுவாசம் அழிய வரைக்கும் நான் அவங்கள விட மாட்டேன், ஆராதிப்பேன். உண்மையா? ஒரே ஒரு காய்ச்சல் வந்துச்சுன்னா ஆராதனைக்கு, ஒரு இருமல் வந்துச்சுன்னா காணமே. உண்மையை பேசுகிறோமா? ஆண்டவருடைய வேலைக்காரர்களா அருமையானவர்களே? ஓகே, இன்றைக்கு இப்போ இவ்வளோ நேரம் நாம் கிறிஸ்து உடையவர்களா என்று சொல்லி நம்ம பார்த்துருக்குறோம் அருமையானவர்களே. கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் எப்படிலாம் இருக்கிறோன்னு பார்த்தோம். அவர் நம்மளை விலைக்கு வாங்கிட்டாருன்னு பார்த்தோம். நம்முடைய பேச்சு, நடை, உடை, பாவனை அவரை வெளிப்படுத்தும்னு சொல்லி பார்த்தோம். ஜென்ம சுபாவம் டோட்டலாக மாறி இருக்கும்னு சொல்லி நம்ம பார்த்தோம். மாம்சத்தையும் ஆசை இச்சைகளையும் சிலுவையில் அறைந்து விட்டு அவருடைய ஆவியின்படி நடக்கிறவர்கள் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மை அவர் விட்டு கொடுக்காத தேவன். அது எப்படி இருந்தாலும் என் பிள்ளை, என் மனைவி, என் ஆடு, என் வேலையாள் என்று சொல்லி அவர் நம்மை அப்படி அவர் நம்மை பாதுகாக்கிற தேவன், நமக்காக பரிந்து பேசுகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம். நம்மளா ஆனால் அந்த கெட்ட குமாரனை போல், அந்த ஆட்டை போல் நம்மளா தூரம் போயிட்டோன்னா வர வரைக்கும் நமக்காக அவர் என்ன செய்வார், வெயிட் பண்ணுகிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. அடுத்தது பார்க்குறோம், கிறிஸ்து உடையவர்கள் ஆனால் நம்ம யாரா,
ஆபிரகாமின் பிள்ளைகள் என்று சொல்லி அந்த கலாத்தியர் 3:29 பார்த்தோம் அருமையானவர்களே. அதே கலாத்தியர் 3:16 பார்க்குறோம், ஆபிரகாமுக்கும் அவன் சந்ததிக்கும் வாக்குத்தத்தங்கள் பண்ணப்பட்டன, சந்ததிகளுக்கு என்று அநேகரை குறித்து சொல்லாமல் உன் சந்ததிக்கு என்று ஒருவனை குறித்து சொல்லியிருக்கிறார். அந்த சந்ததி கிறிஸ்துவே. அருமையானவர்கள், எவ்வளோ பெரிய, அதாவது ஆண்டவர் ஆபிரகாமை தெரிந்து கொள்ளும் போது சொல்கிறாரு, நீ ஒருத்தன் தான்ப்பா நான் உன்னை சூஸ் பண்ணியிருக்கேன், உனக்குள்ளார தான் பூமியில் இருக்கிற எல்லா வம்சங்களும், உனக்கு பின்னாடி வர்ற எல்லாரும் உனக்குள்ள ஆசீர்வதிக்கப்படுவாங்க. உன்னை ஆசீர்வதிச்சாங்கன்னா அவங்க ஆசீர்வாதமாக இருப்பாங்க, உன்னைய சபிச்சாங்கன்னா அவங்க சபிக்கப்பட்டு போயிடுவாங்க. உன் சந்ததி எப்படி இருக்கும்? இப்போ 22:17 ஆதியாகமத்தில் சொல்கிறாரு, உன்னை ஆசீர்வதிக்கவே ஆசீர்வதித்து உன் சந்ததியை வானத்து நட்சத்திரங்களைப் போலும் கடற்கரை மணலை போலும் பெருகவே உன் சந்ததி, ஒரே ஒரு சந்ததி. ஆபிரகாம் கொடுத்தது ஒரே ஒரு ஈசாக்கு, அதிலிருந்து வந்ததில் அங்கே வேதம் சொல்லுகிறது சந்ததிகள், அதாவது உனக்கு 10 பிள்ளைங்க பிறந்தாங்கன்னா 10 பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதம் சொல்ல, உன் சந்ததிக்கு என்று ஒரே ஒருவரை குறித்து நான் சொல்லியிருக்கிறேன். அந்த சந்ததி யாரு? கிறிஸ்து. அருமையானவர்களே, இதில் பெரிய குட் நியூஸ் என்னன்னா, இன்றைக்கு புதிய ஏற்பாட்டில் இயேசு கிறிஸ்து வந்த பிறகு அந்த இஸ்ரவேலர்கள் யூதர்களுக்கும் ஆசீர்வாதம் எங்கே தான்? அவங்க யார் தான் பிள்ளைகள்? இப்போ ஆபிரகாமின் பிள்ளைகள் கிறிஸ்து மூலமாய், கிறிஸ்துவை மேசியாவாக தேவனுடைய குமாரனாக அக்செப்ட் பண்ணுறவங்களுக்கு மாத்திரம்தான் ஆசீர்வாதங்கள், தேவனுடைய ஆசீர்வாதங்களும் வாக்குத்தத்தங்களும் என்று சொல்லி நம்ம பார்க்குறோம் அருமையானவர்களே. அடுத்ததாக ஆபிரகாமின் பிள்ளைகள்னு சொல்லி பார்த்தோம். கடைசியாக வாக்குத்தத்தத்தின் சந்ததியார், வாக்குத்தத்தத்தை சுதந்திரிக்க போகிறவர்கள் நாம் என்று சொல்லி பார்க்குறோம். அதில் நிறைய வாக்குத்தத்தங்கள் ஆபிரகாமுக்கு இருந்துச்சு. அதில் ஒன்றே மட்டும் நம்ம இன்னைக்கு தியானித்து அந்த வாக்குத்தத்தங்களை இந்த மாதத்தில் பெற்றுக்கொள்ளும். தயவு செய்து நான் ஒன்று சொல்கிறேன், 1000 பிரச்சனை இருக்கட்டும், 1000 சந்தோஷம் இருக்கட்டும், வாக்குத்தத்தத்தை ஒரு நாளைக்கு ஒரு தடவையாவது சொல்லுங்கள். இங்கே வந்து கேட்டால் அதை கூட சொல்ல தெரியலனா அதை விட என்ன பண்ணுறோம், எப்படி பிழைக்கிறோம்? சோறு முக்கியம் இல்லை, வார்த்தை தான். வார்த்தையினால் பிழைக்கிறோன்னு சொல்கிறோம். பிள்ளைங்க படிக்க மாட்டேங்கிறாங்கன்னு சொல்கிறோம். நீங்களும் நானும் படிக்கணும், நீங்களும் நானும் தியானிக்கணும். அந்த வாக்குத்தத்தத்தை டெய்லி ஒரே ஒரு தடவையாவது சொல்லி நம்ம என்ன செய்யுங்க, சபைக்கு கொடுத்த வாக்குத்தத்தையும் சொல்லி ஜெபம் பண்ணுங்க, உங்களுக்கு பர்சனலாக சொன்ன வாக்குத்தத்தையும் சொல்லி நம்ம ஜெபம் பண்ணுவோம் அருமையானவர்களே. ஸோ ஆபிரகாமுக்கு வாக்குத்தத்தம் கொடுத்ததை சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம் கிறிஸ்துவின் மூலமாய். ஆபிரகாமின் வாரிசுகள் நாம் யார் மூலமாக? கிறிஸ்துவின் மூலமாய். அது ஆதியாகமம் 22:17 பார்க்குறோம். உன் சந்ததியார் தங்கள் சத்துருக்களின் வாசல்களை என்ன செய்வாங்க? சுதந்திரித்துக் கொள்வார்கள். என்னத்தை சுதந்திரிக்க போகிறோம் இந்த மாதத்தில்? சத்துருக்களின் வாசல்கள். வாசல்னா என்ன? ஒரு ஊருடைய என்ட்ரன்ஸு, ஒரு ஊருடைய ஆசீர்வாதம் இல்லை அந்த ஊருடைய சாபம் எல்லாமே என்னது? அந்த வாசலில் தான். அந்த என்ட்ரன்ஸில் போயிட்டோன்னா நமக்கு என்ன செஞ்சிடும்? அதை கிடச்சிரும் அருமையானவர்களே. ஸோ இன்றைக்கு அந்த ஆக்சஸ், ஒரு இடத்துக்கு போகிறதுக்கு உண்டான வழி, அந்த என்ட்ரன்ஸ், அதுதான் வாசல்னு சொல்லி பார்க்குறோம். 5 விதமான ஆசீர்வாதங்களை நம்ம வேகமாய் பார்க்கலாம். அதாவது ஆண்டவர், நான் ஏசாயா 45:4 பார்க்கிறோம், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்பாள்களை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்களையும் நமக்கு தருவாராம். எப்படி? அவர் நமக்கு முன்னாடி போய் கோணலானவைகளை செவ்வையாக்குவார். உங்களுக்கும் எனக்கும் இந்த பூமியிலையும் வானத்திலையும் ஆண்டவர் என்னென்ன ஆசீர்வாதங்களை வைத்திருக்கிறாரோ அது எங்கே இருந்தாலும் இந்த நம்ம மாதத்தில் நம்ம என்ன செய்ய போகிறோம்? ஆண்டவரே எங்களுக்கு தந்தே ஆகணும், ஆண்டவரே நீங்கள் எங்களுக்கு முன்பாக போய் கோணலானவைகள் எல்லாம் செவ்வையாக்கி, நம்முடைய கோணலானவைகள், என்னுடைய கோணல்லாம் செவ்வையாகும் போது அங்கே என்னகும்? வெண்கல கதவுகள் உடைக்கப்படும், இருப்பு தாழ்பாள்கள் முறிக்கப்படும். இந்த மாதத்தில் ஆண்டவரே என்னுடையது, எனக்கு வர வேண்டியது அங்கே இருக்குதுன்னா நான் அதை என்ன செய்கிறேன்? நான் பெற்றுக்கொள்கிறேன், உட்டைங்க ஆண்டவரேன்னு சொல்லி நம்ம அந்த காரியங்களை உடைத்து நம்ம பெற்றுக்கொள்வோம். அடுத்தது அந்த வாசல்களில் தான் நீதி நியாயம் செலுத்தப்படும். அதாவது ராஜாவுடைய சிங்காசனம் ஒரு பட்டணத்தோட வாசலில் போடப்படும். எப்போல்லாம்
எங்கெல்லாம் அங்கே போடுதோ ஜனங்கள் தங்களுடைய நியாயங்கள் அங்கே கொண்டு வருவாங்க, அங்கே நீதி நியாயங்கள் செய்யப்படும் என்று சொல்லி பார்க்கிறோம். ஏசாயா 29, 21, 22 பார்க்கிறோம். ஒரு வார்த்தை நிமித்தம் மனுஷனை குற்றப்படுத்தி நியாய வாசலில் தங்களை கடிந்து கொள்கிறவனுக்கு கண்ணி வைத்து நீதிமானை நிர்நிமித்தமாய் துரத்தி இப்படி அக்கிரமம் செய்ய வகை தேடுகிற யாவரும் என்ன செய்வாங்க? சங்கரிக்கப்படுவார்கள். ஆகையால் ஆபிரகாமை மீட்டு கொண்ட கர்த்தர் என்ன சொல்றாராம்? இனி யாக்கோபு வெட்கப்படுவதில்லை, அவன் முகம் செத்து போவதும் இல்லை என்று நம்முடைய நீதியின் சூரியனாகிய கர்த்தர் சொல்கிறார். அருமையானவர்களே, தேவன் இந்த நாளிலே சத்துருக்களின் வாசல்களிலே உட்கார்ந்து நமக்கு விரோதமாய் ஒரே ஒரு வார்த்தை நிமித்தமாய், ஒரே ஒரு செயலின் நிமித்தமாய் நம்மை துன்பப்படுத்தி நம்மளை துரோகி என்று தள்ளி நமக்கு விரோதமாய் பேசிக்கொண்டு இருக்கிறதான அந்த சத்துருக்களை ஆண்டவர் சொல்றாரு, நான் சொல்லலை, ஆண்டவர் சொல்றார், அவங்க சங்கரிக்கப்படுவார்கள். உன் முகம் இனி என்ன செய்யறதுல செத்து போவது இல்லை, இனி நீ வெட்கப்படுவது இல்லை என்று சொல்லி நமக்கு நீதி நியாயம் செய்கிற கர்த்தர் சொல்லுகிறார். அருமையானவர்களே, மூன்றாவது, வாசல்களிலே முக்கியமான தீர்மானங்கள் எடுக்கப்படும் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம். அதாவது எப்படின்னா, தீர்மானம் என் வாழ்க்கையில் இனிமேல் என்ன தீர்மானம் அப்படி இல்லை, அடுத்து என்ன, என் வாழ்க்கையில் என் குடும்பத்தை குறித்து என்ன, என் பிள்ளைகளை குறித்து என்ன, என்னுடைய ஒர்க்கு குறித்து என்ன, என்னுடைய ஊழியத்தை குறித்து என்ன, அடுத்து நான் என்ன செய்ய வேண்டும் என்றதான முக்கியமான தீர்மானங்கள் யூஸ்வலாக வாசல்களிலே வைத்து எடுக்கப்படும். அதுக்கு நமக்கு ரூத்து 4ஆம் அதிகாரம் 1-2 அந்த போவாஸும் ரூத்தும் கல்யாணம் பண்ணுறதுக்கு அந்த ஊர் வாசலில் உட்காந்து என்ன செய்கிறாங்க? அங்கே பேசி தீர்த்து அவர் போவாஸ் ரூத்தை திருமணம் பண்ணுகிறதை பார்க்கிறோம். தானியேல் 3ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்கிறோம், பொற்சிலையை வணங்க வேணும்னு அங்கே ராஜா என்ன செய்கிறாரு? தீர்மானம் போடுறாரு. ஆனால் அதே ராஜா 3ஆம் அதிகாரம் 29ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, சாத்ராக், மேஷா, ஆபேத் நேகோ என்பவர்களின் தேவனுக்கு விரோதமாக தூஷணம் சொல்கிற யாரும் என்ன செய்வாங்களாம்? அவங்க துண்டிக்கப்படுவார்கள், அவருடைய வீடு எருக்களமாக்கப்படும் என்று என்னாலே தீர்மானிக்கப்படுகிறது. அருமையானவர்களே, இந்த நாளிலே நமக்கு விரோதமாக என்ன வேணா நடக்கட்டும், தீர்மானம் என்ன வேணால் போட்டிருக்கட்டும், ஆனால் கடைசியாய் தேவன் நமக்கு கொடுக்குற தீர்மானம் நம்முடைய பர்சனல் லைஃப்பில், நம்முடைய ஃபேமிலியில், நம்முடைய ஊழியத்தில், நம்முடைய தேசத்தில், உலகத்தில் நடப்பதாக. அருமையானவர்களே, ஸோ சத்துருக்களின் வாசல்களிலே உங்களுக்காக எனக்காக தீர்மானங்கள் எடுக்கப்படட்டும். அருமையானவர்களே, நான்காவதாக வாசல்களிலே சுதந்திரிக்க வேண்டிய ஒரு விஷயம் என்னென்னா, அது நற்பெயர். அதாவது ஊர்க்காரங்க நமக்கு எல்லாருக்கும் இங்கெல்லாம் டீ கடையில் உட்காந்து பேசுகிற மாதிரி அந்த காலத்தில் பட்டணத்தின் வாசலில் உட்காந்து என்ன செய்வாங்க? அவங்க பேசுவாங்களாம். அவங்க அப்படி, இவங்க இப்படி. தாவீதே ஒரு இடத்துல புலம்புறாரு, சங்கீதம் 69:12, வாசலில் உட்கார்ந்திருக்கிறவர்கள் எனக்கு விரோதமாய் பேசுகிறார்கள், மதுபானம் பண்ணுகிறவர்களின் பாடலானேன். இன்றைக்கும் நிறைய பேர் சம்மந்தம் இல்லாமல் நம்ம பாட்டுக்கு இருப்போம், நம்ம பாட்டுக்கு அவங்களுக்கும் நமக்கும் சம்மந்தமே இல்லை, நம்மளை பற்றி என்ன செய்வாங்க? பாட்டு பாடிக்கிட்டே இருப்பாங்க. இல்லை, தாவீது அப்படி சொல்கிறாரு. ஆனால் அப்படி எப்படி வாசலில் உட்காந்துருக்கவங்க எனக்கு விரோதமாக என்ன செய்கிறாங்களா? விரோதமாய் பேசுகிறாங்க, குடிச்சுவிட்டு என்னை பற்றி பாட்டெல்லாம் பாடுறாங்கன்றாரு. ஆனால் அதே தாவீதை எப்படி உயர்த்தினாராம்? 2 சாமுவேல் 19:8 ஒலிமுக வாசலில் அதே தாவீது, அந்த ஒரு தாவீது சாதாரணமாக இருந்த பொழுது அவருக்கு விரோதமாய் பேசினாங்களோ அதே தாவீது ஒலிமுக வாசலிலே சிங்காசனம் போட்டு உட்கார்ந்து இவரிடத்துல ஊர் மக்கள் எல்லாம் வந்து நியாயம் கேட்கறதுக்கு வருகிற அளவுக்கு ஆண்டவர் அதே தாவீதை உயர்த்தினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அருமையானவர்களே, குணசாலியான ஸ்திரீயை குறித்து நம்ம பார்க்குற இடத்துல நீதிமொழிகள் 31:23 வசனத்தில் அந்த குணசாலியான ஸ்திரீயுடைய புருஷன் எப்படி இருப்பானா? தேசத்து மூப்பர்களோட நியாயஸ்தலங்களில் உட்கார்ந்திருக்கையில் பேர் பெற்றவனாயிருக்கிறான், நற்பெயர் உண்டாயிருக்கும். அருமையானவர்களே, அதே மாதிரி நீதிமொழிகள் 31:31 அவளுடைய கிரியைகள் வாசல்களில் அவளை புகழ கடவுது. ஸோ இன்றைக்கு யார் வேணால் என்ன வேணால் பேசட்டும், ஆண்டவர் சொல்கிறாரு நாளானது என்ன செய்யும்? விளங்க பண்ணும். ஸோ இன்றைக்கு உன்னை வெட்கப்படுத்துகிறவர்கள் உன்னிடத்தில் வருவார்களாக. உன்னுடைய பெயரை ஆண்டவர் கீர்த்தியும் புகழ்ச்சியுமாக இந்த வர்ஷிப்பில் இன்னைக்கு நம்ம கேட்டது போல ஆண்டவர் நம்மளை அப்படி ஆக்குவாராக. இன்றைக்கு நம்ம இழிவாய் பேசுகிறவர்கள் நாளைக்கு நம்மிடத்திலே நியாயத்திற்கும் நீதிக்கும் வந்து நிற்கும்படிக்கு ஆண்டவர் நமக்கு நற்பெயர்களை உண்டாக்குவாராக. ஐந்தாவதான ஒரு ஆசீர்வாதம், வாசல்களிலே தான் பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது. எக்கானமி, ஒரு நாட்டுடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிற இடம்
வாசல் என்று சொல்லி பார்க்குறோம். 2 ராஜாக்கள் 7:1 பார்க்குறோம். எலிசா சொல்ல அந்த ஊரில் 3 வருஷம் பயங்கர பஞ்சம்னா சாப்பிட்றதுக்கே ஒன்றும் இல்லை. பெரியவங்க என்ன செய்கிறாங்க, பிள்ளைய வெட்டி சாப்பிட்டுக்கலாமான்னு சொல்லி அங்கே பேசிகிட்டு இருக்கிறாங்க. அந்த இடத்துல எலிசா வந்து சொல்கிறார், நாளைக்கு இதே சமாரியாவின் வாசலிலே 1 படி கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் 2 படி வார்கோதுமை மாவு 1 சேக்கலுக்கும் கிடைக்கும். ஸோ இந்த நாளிலே அருமையானவர்களே, நம்முடைய எக்கானமி எங்கே தீர்மானிக்கப்படுகிறது? வானத்தின் பலகணிகளிலே. நம்ம ஊரில் தான் இருக்கோம், உலகத்தில் தான் இருக்கிறோம். ஆனால் நம்முடைய எக்கானமி, நம்முடைய பொருளாதாரம் தீர்மானிக்கப்படுகிறது வானத்தின் மதகுகளை திறந்து அவர் நம்மை இடம் கொள்ளாமல் போகும் வரைக்கும் ஆசீர்வதிக்கிற தேவன் என்று சொல்லி நம்ம பார்க்கிறோம் அருமையானவர்களே. ஸோ 5 விதமான ஆசீர்வாதங்கள், சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிக்கிற காரியங்களை பார்த்தோம். ஒன்று நம்மளை ஆண்டவர் செய்ய சொல்கிறாரு. தயவு செய்து யாருக்கெல்லாம் அந்த பழக்கம் இல்லையோ இன்றைக்கு நம்ம செய்ய பழகுவோம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம். 1 பேதுரு 3:9 தீமைக்கு தீமையையும் உதாசீனத்துக்கு உதாசீனத்தையும் சரி கட்டாமல் அதற்கு பதிலாக நீங்கள் என்ன தெரிஞ்சு கொள்ளப்பட்டீங்க? ஆசீர்வாதத்தை சுதந்திரிக்க தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், சுதந்திரிக்கும்படி அழைக்கப்பட்டவர்கள் என்று அறிந்து ஆசீர்வதிங்க. உங்களுக்கு தீமை செய்கிறாங்களா, தீமை செய்யாதீங்க. உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா, நீ எல்லாம் ஒரு ஆளானு உங்களை உதாசீனப்படுத்துகிறாங்களா, அவங்கள உதாசீனப்படுத்தாதீங்க. ஆண்டவர் உங்களை எதுக்கு அழைத்திருக்கிறாரு? நீங்கள் ஆசீர்வாதமாக இருக்கும்படி அழைத்திருக்கிறார் என்று அறிந்து. அதாவது எப்படின்னா, சட்டியில் இருக்கிறதா என்ன செய்யும்? அகப்பையில் வரும். இப்போ எனக்குள்ளே என்ன இருக்குது? ஆசீர்வாதம் இருக்குது. அதனால் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். நான் இறக்க நான் ஆசீர்வதிக்க மற்றவர்களை பற்றி நான் நன்றாக பேச ஆண்டவர் என்னை ஆசீர்வதிப்பார். அருமையானவர்களே, நான் ரொம்ப பயப்படுற ஒரு விஷயம் அதான் ஆபிரகாமை குறித்து சொல்லியிருக்கல, உன்னை ஆசீர்வதிக்கிறவர்களே நான் ஆசீர்வதிப்பேன், உன்னை சபிக்கிறவர்களை சபிப்பேன். நம்ம தெரிஞ்சோ தெரியாமலோ யாரை பற்றியும் தீமையாக என்ன செய்ய வேண்டாம், பேசிட வேண்டாம். ஏன்னா நம்ம கண்ணு பார்க்குறதெல்லாம் உண்மையானு தெரியாது, காது கேட்குறதெல்லாம் உண்மையானு தெரியாது. முடிந்த வரைக்கும் வாயே திறக்காமல், இல்லை நான் நலமானதையும் பேசாமல் என்ன செய்தேன், அமைதலாக இருந்தேன் என்று சொல்லுது போல் தேவையில்லாத யாரை பற்றின புறணியும் நம்ம பேசவே வேண்டாம். எல்லாரையும் ஆசீர்வதிக்க நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லி நம்ம பார்க்கலாம் அருமையானவர்களே. ஸோ கிறிஸ்துவின் உடையவர்கள் எப்படிலாம் இருப்போம்? கிரயத்திற்கு கொல்லப்பட்டோம். நம்முடைய பேச்சு நடையுடைய பாவனை கிறிஸ்துவை வெளிப்படுத்தும். ஜென்ம சுபாவம் டோட்டலாக என்ன செஞ்சுருக்கோம்? மாறி இருக்கும். மாம்சத்தையும் என்னுடைய ஆசை இச்சைகளையும் நான் என்ன செஞ்சுட்டேன்? சிலுவையில் அரைஞ்சிட்டேன். என்னை விட்டு கொடுக்காத தேவன், நான் எப்படி இருந்தாலும் அவருடைய பிள்ளையாக நான் இருக்கிறேன் என்று சொல்லி நம்ம பார்த்தோம் அருமையானவர்களே. ஸோ நான் கிறிஸ்துவின் உடையவர்கள்னா எப்படி இருப்போம்னு பார்த்தோம். கிறிஸ்துவின் உடையவர்கள்னால் நம்ம யார்? ஒரே வழி தான், அந்த கிறிஸ்து தான் ஆபிரகாமின் சந்ததி. அந்த கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்ட நாம எல்லாரும் யார்? ஆபிரகாமின் சந்ததின்னு சொல்லி பார்த்தோம். அந்த ஆபிரகாமின் மூலமாய் ஆபிரகாமுக்கு என்னெல்லாம் வாக்குத்தத்தங்கள் சொல்லப்பட்டதோ அது எல்லாத்தையும் சுதந்திரிக்கிறவர்களாய் நாம் இருக்கிறோம். ஒரே ஒரு ஆசீர்வாதத்தை தான் நம்ம இந்த நாளில், ஏன்னா ஆபிரகாமின் ஆசீர்வாதம் தியானிக்க பத்தாது. ஏன்னா ஃபுல் பைபிளுமே அதை குறித்து தான். யோசிச்சு பாருங்கள், இன்றைக்கி வர்ஷிப்லேயும் ஃபுல்லாக அதே தான் வந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ ஆபிரகாமின் ஆசீர்வாதத்தில் ஒன்றே ஒன்று நம்ம பார்த்தோம், என்ன? சத்துருக்களின் வாசல்களை நாம் சுதந்திரிப்போம் என்று சொல்லி பார்த்தோம். அதில் 5 பார்த்தோம். ஒளிப்படத்தில் எனக்குள்ளது எங்கே ஒளிஞ்சிருந்தாலும் அதை ஆண்டவர் உடச்சி நொறுக்கி எனக்கு கொண்டு வருவார். எனக்கு கிடைக்க வேண்டிய நீதி நியாயங்களை தேவன் எனக்கு கிடைக்க பண்ணுவார். என்னை குறித்து முக்கியமான தீர்மானங்களை நானோ என் குடும்பமோ என்னுடைய சபையோ வேற யாருமோ இல்லை, என் தேவன் எனக்காக எடுப்பார். எனக்கு நற்பெயர் உண்டாயிருக்கும். என்னுடைய பொருளாதார தேவைகள் தேவனால் சந்திக்க. நான் செய்ய வேண்டிய ஒன்றே ஒன்று என்ன? ஆசீர்வதிப்பேன். எல்லாரையும் நான் என்ன செய்வேன்? ஆசீர்வதிப்பேன். எழுந்து நிற்போமா? எழுந்து நிற்போம். கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. கர்த்தர் நாமம் சொல்ல சொல்ல தடைகள் விலகிடுமே. மாறாவின் தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. தண்ணீர்கள் மதுரமாகுமே. யோர்தானின் தடைகள் எல்லாம் விலகி போகுமே. இது எழுப்புதல் நேரமல்லோ.
விசுவாசத்தோட. இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ, இது எழுப்புதலின் நேரம் அல்லோ, இது யோசுவாவின் காலம் அல்லோ. கொஞ்ச நேரம் வாயை திறந்து நன்றி சொல்லுமா? ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவனுடையவர்களாய் இருக்கிறதற்காக நமக்கு நன்றி சொல்கிறோம் ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே. நாங்கள் பாவிகளாய் துரோகிகளாய் இருக்கையில் எங்களுக்காக உம்முடைய சொந்த குமாரனை தந்தீரே ராஜா. ஆண்டவரே, அதை விட பெரிய நிச்சயம் எங்களுக்கு என்ன இருக்கிறது ஆண்டவரே? நாங்கள் சாக வேண்டிய இடத்துல, நாங்கள் தண்டிக்கப்பட வேண்டிய இடத்துல ஆண்டவரே கர்த்தாவே, நீங்கள் ஆண்டவரே உம்முடைய குமாரனை கொடுத்தீரே ஆண்டவரே. நாங்கள் அசிங்கப்பட வேண்டிய இடத்துல குமாரன் அசிங்கப்பட்டுட்டாரே. நான் குமாரனுக்கு சொந்தம் என்றால் அந்த அசிங்கத்தை நான் சுமக்க தேவையில்லை. தயவு செய்து விசுவாசிங்க. அந்த அசிங்கத்தை சுமக்க தேவையில்லை, அந்த வெட்கத்தை நான் சுமந்து திரிய தேவையில்லை, அந்த அவப்பெயரை நான் சுமந்து திரிய தேவையில்லை. குமாரன் எனக்காக சிலுவையில் எல்லாவற்றையும் செய்து முடித்து விட்டார். நான் கிறிஸ்துவுடையவள், அவர் என்னுடைய தகப்பன், என்னுடைய தாயினும் மேலானவர், என்னுடைய சகோதரர் என்று சொல்ல அவர் வெட்கப்படுகிறதில்லை. யோசிச்சு பாருங்கள், இந்த பூமியில் நம்மளை எங்கள் சர்ச்சுக்காரங்கன்னு சொல்கிறது கூட வெட்கப்படுறவங்க இருக்காங்க இல்லை? இவங்க என்னுடைய பிரதர்னு சொல்ல, என்னுடைய சிஸ்டர்னு சொல்ல வெட்கப்படுறவங்க இருக்காங்க. ஆனால் இயேசு கிறிஸ்து சொல்கிறார், அவர்கள் என் சகோதரர் என்று சொல்ல வெட்கப்படுகிறதில்லை, சிநேகிதரே என்று சொல்லுகிறார். எவ்வளோ பெரிய பாக்கியவான்கள் நாம் அருமையானுள்ளே. இந்த நேரத்தில் ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் உடையவர்கள், we belong to you. உங்களுடைய சொந்தக்காரங்க ஆண்டவரே கர்த்தாவே. எங்களுடைய சொந்தக்காரங்களாம் எங்களை மறந்துருக்கலாம் ராஜா, எங்களை மறக்கவே மாட்டேன்னு சொன்னவங்களாம் எங்கேயோ ஓடி இருக்கலாம் ராஜா, எங்களுக்கு விரோதமாக பேசலாம், எங்களை குற்றப்படுத்தலாம் ராஜா. ஆனால் நீர் எங்களுடையவர் ஆண்டவரே. ஆண்டவரே, நாங்கள் உம்முடையவர்கள், நீர் பிதாவினுடையவர் ஆண்டவரே. நன்றி 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 ஆண்டவரே, உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. எங்களுடைய ஜென்ம சுபாவங்கள் முற்றிலும் மாறட்டும் கர்த்தாவே. தயவு செய்து ஆண்டவரே, நீங்கள் உங்கள் பிள்ளைங்கன்னு நாங்கள் சொல்லிக்கிறோம், அது எங்களுக்கு பூர்ணமாக முதல்ல நாங்கள் அதை விசுவாசிக்கணும், அதை எங்களுடைய மைண்டில் நாங்கள் வைக்கணும். நாங்கள் ராஜாதி ராஜாவுடைய பிள்ளைங்க, அவர் வீட்டு பிள்ளைங்க அப்படின்றத எங்களுடைய மைண்டில் வைக்கும் பொழுது எங்களுடைய பேச்சு மாறும் ஆண்டவரே, எங்களுடைய சிந்தை மாறும், எங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ் மாறும் ஆண்டவரே கர்த்தாவே. நாங்கள் உண்மை வெளிப்படுத்துகிறவர்களா எல்லாவற்றிலும் கர்த்தாவே ஆண்டவரே. எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரே, அவங்க எவ்வளோ சண்டை போட்டாலும் நாங்கள் சாந்தமாக இருப்போம் ஆண்டவரே. அவங்க எவ்வளோ பெருமையாக இருந்தாலும் எங்களுடைய பெருமையை அடுக்க மாட்டோம். எங்களுக்கு மேன்மை பாராட்டுகிறதற்கு கிறிஸ்துவை தவிர வேறு ஒன்றும் இல்லையே ராஜா. ஆண்டவரே உமக்கு ஸ்தோத்திரம் கர்த்தாவே. அப்படி நாங்கள் எங்களை காண்பிக்க நீங்கள் எங்களுக்கு உதவி செய்யுங்க. நாங்கள் ஆண்டவரே, நாங்கள் தான் ஆபிரகாமின் சந்ததியார் கிறிஸ்துவின் மூலமாக என்று நீங்கள் எங்களுக்கு சொல்லிக் கொடுத்ததற்காக நன்றி. ஆபிரகாமின் சந்ததிகள் என்றால் ஆபிரகாமுடைய வாக்கு தத்தங்களுக்கெல்லாம் நாங்கள் தான் சுதந்திரவாளிகள் என்று சொல்லி பார்த்தோம். சத்துருக்களின் வாசல்களை சுதந்திரிப்போம் ஆண்டவரே. எங்களுடையது எங்கே இருந்தாலும், எந்த ஒளிப்படத்தில் இருந்தாலும், அந்த காலத்தில் இருந்தாலும் அதை நீங்கள் எங்களுக்கு தருவேன்னு சொல்லியிருக்கிறீங்க. எங்களுக்கு வேண்டிய நீதி நியாயத்தை செய்வேன்னு சொல்லியிருக்கிறீங்க ஆண்டவரே. எங்களுக்கு நற்பெயர் நீங்கள் உண்டாக்குவேன்னு நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க ராஜா. எங்களுக்கு அடுத்த தீர்மானங்களை நீங்கள் எடுப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. எங்களுடைய பொருளாதார தேவைகளை நீங்கள் சந்திப்பேன்னு சொல்லியிருக்கிறீங்க ராஜா. உமக்கு நன்றி நன்றி நன்றி. எங்ககிட்ட நீங்கள் எதிர்பார்க்குறது ஒன்றே ஒன்று, எங்களுடைய சட்டியில் இருக்கிறதெல்லாம் வெறும் ஆசீர்வாதம் தான் ஆண்டவரே. சாபங்களெல்லாம் நீங்கள் மன்னிச்சிட்டிங்க ராஜா. எங்களுக்குள்ளே இருக்கிறது உம்முடைய ஆசீர்வாதங்கள் மாத்திரமே. ஆசீர்வதிக்கிறதற்கென்று அழைக்கப்பட்டோம் என்று நாங்கள் முழுவதுமாய் அறிந்து ஆண்டவரே, எல்லாரும் அவங்க எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் மனதார அவர்களை ஆசீர்வதிக்கிற அந்த பாக்கியத்தை நீங்கள் எங்களுக்கு தாங்க. இந்த வார்த்தைகளின்படியே எங்களை ஆசீர்வதித்து இந்த மாதத்தில் ஆண்டவரே முக்கியமாய் இந்த 5 காரியங்களையும் நாங்கள் சுதந்திரிப்போம், விசுவாசிக்கிறோம். நாங்கள் உம்முடையவர்கள் என்றால் சுதந்திரவாளிகள் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. இந்த மாதத்தில் கர்த்தாவே ஆச்சரியமானவைகளை நீர் எங்களுக்கு செய்ய போகிறதற்காக நன்றி ராஜா. துதிகன மகிமை முக் செலுத்துகிறோம் இயேசுவின் நாமத்தில் பிதாவே. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியமும் நம் ஒவ்வொருவரோடும் எப்பொழுதும் தங்கியிருப்பதாக. ஆமென். அல்லேலூயா.